ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப திக்காக இருக்குது. இதில் எந்த தண்ணியெல்லாம் எதுவும் கலக்கலை. நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதித்த பாலில் இருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. மற்றபடி மீதம் இருக்கிற பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். ஆற வச்ச பால் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. பார்த்தீங்களா, இது இந்த தனியாக நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும். இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். பால் நல்லா கொதித்து விட்டதும் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஜீனி கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும். அந்த ஈரம், அதாவது நீரெல்லாம் கொஞ்சம் அப்படியே இறுகி நமக்கு பால் வந்து ரொம்ப திக்காக கிடைக்கட்டும். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு பாதாம் பவுடர் எடுத்து கொட்டியிருக்கேன். நட்ஸுக்களோட பாதாம் பவுடரையும் போட்ட உடனே பால் இன்னும் கொஞ்சம் திக்காக நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சுன்னு இருக்கட்டும். பால் எந்த அளவுக்கு நமக்கு அதாவது கொதித்து சுண்டுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போது அந்த காய்ச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, ஆற வச்ச பாலுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோளா மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த ஆற வச்ச பாலில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருவோம். இப்போ இந்த கரைச்சி எடுத்த இந்த பாலை என்ன பண்ண போகிறோம், நல்ல நம்ம பாதாம் பவுடர் போட்டு திக்காக காய வச்சு எடுத்து வச்சுட்டுருக்குறோம் இல்லையா, கொதிக்க வச்சுட்டுருக்குறோம் இல்லையா பால், அதில் அப்படியே கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே கொட்டி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இன்னும் நமக்கு ரொம்ப திக்காக கிடைக்கும். அந்த நல்ல ஒரு பதம், இந்த பதம் தான் ஐஸ்கிரீமுக்கு அப்படிங்கிற மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. கரண்டியோட பின்பகுதி பாருங்கள், அது எவ்வளோ திக்னஸாக இருந்தாக்கா நமக்கு கரண்டியில் அந்த மாதிரி தென்படும். ஸோ அதனால் ரொம்ப திக்காக இருக்குது. நல்லா கொதிக்க விட்டுருவோம். அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்ல தரமாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தீயை வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம கொதிக்க விட்டுருக்கணும், இல்லைனா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸ், நம்மக்கிட்ட எந்த மாதிரி பாக்ஸ் இருக்கோ அதில் அப்படியே எடுத்து ஊற்றி வச்சிடலாங்க. அப்படியே எடுத்து ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பிளாஸ்டிக் கவர் எதுக்கு போடுறோன்னாக்கா, நம்ம கூலிங்கில் வைக்கும்போது அது தண்ணி உள்ளே இறங்கக்கூடாதுன்றதுனால மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கேன். போட்டு இப்போ இதை வந்து ப்ரீசரில் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா கூல் ஆகட்டும், சில்லுன்னு ஆகட்டும். 3 மணி நேரம் விட்டு எடுத்துருவோம். எடுத்து பார்த்தோம்னாக்கா பாருங்கள் எவ்வளோ நல்ல திக்காக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த திக்காக கிடச்சதை மறுபடியும் எடுத்து, இது வந்து ஐஸ் மாதிரி நமக்கு இருக்கும். இதை கொஞ்சம் அப்படியே பார்த்திங்கனாக்கா இன்னும் ரொம்ப இறுகி ரொம்ப திக்காக இருக்கும். இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் மறுபடியும் போட்டு நல்லா அரைச்சி, அதாவது நுரைகள் ததும்ப ததும்ப நல்லா அரைச்சி எடுத்து மறுபடியும் அதே கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றி எடுத்துட்டு நல்லா ஊற்றி வச்சுருவோம். இது ஊற்றி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி 8 மணி நேரம், 3 மணி நேரம் இல்லைங்க, 8 மணி நேரம், அதுக்கு தேவையான நட்ஸுக்களை எல்லாம் போட்டு 8 மணி நேரம் வந்து ஃபுல் கூலிங்கில் ப்ரீசரில் வச்சுருங்க. கவர் போட்டுட்டோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து ப்ரீசரில் வச்சிட்டோம்னா 8 மணி நேரம் பொறுத்து எடுத்து பாருங்கள். ஃபுல் கூலிங்லேருந்து எடுத்துட்டோம். பாருங்கள் செம்ம திக்னஸாக செம்ம சூப்பரான ஒரு பாதாம் ஐஸு பக்காவாக ரெடியாகி நமக்கு கிடச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது. இதில் அதிகமான பொருட்களோ அதிகமான எதுவுமே நம்ம சேர்த்தலை. தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் பயன்படுத்தின்னு இருக்கோம். அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்குது பாதாம் ஐஸ்கிரீம். நேச்சராக நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்காக நாம் செய்தது. இதில் எந்த ஒரு தேவையில்லாத பொருட்களையும் நம்ம கலக்கலை. என்ன தேவையோ அதை மட்டுமே பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம். அருமையான ஒரு பாதாம் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அழுத்துங்க. அருமையான பாதாம் ஐஸ்கிரீம் தயாராகிருச்சு. நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி.